ஹாய் வியூவர்ஸ், மறுபடியும் ரொம்ப நாள் கழித்து ஒரு ட்ராவல் விலாகில் சந்திக்கிறோம். ஸோ நம்மளுடைய வேலை விஷயமா நம்ம வந்து பேராவூர்ணிலேருந்து அறந்தாங்கி போகிற ரூட்டில் போய்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த வழியில் சொர்ணக்காடு அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. ஸோ இந்த கிராமத்தை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. ஸோ அந்த ரயில்வே ட்ராக்குக்கு கீழே இந்த ஒரு பிரிட்ஜு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இது பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன் இவ்வளோ பிரமிப்பாக இருக்குது அப்படின்னாக்கா, இப்படி ஒரு ரூரல் ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு மெட்ரோ சிட்டி A1 சிட்டியில் இருக்கிற மாதிரியான ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டியிருக்காங்க இந்தியன் ரயில்வேஸ். எனக்கு இந்த பிரிட்ஜை பார்த்து பிரமிப்பாக இருக்கிற அதே வேளையில் ஒரு டவுட்டு, இது என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு சொற்ப மக்கள் தான் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஸோ இதுக்கு ரயில்வே கேட்டு போட்டு அவங்க கிராஸ் பண்ணி போகிறதே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எதுக்கு இவ்வளோ பெரிய பொருள் செலவில் இவ்வளோ பெரிய பிரிட்ஜு இந்த ரூரல் ஏரியாவில்? இந்த பிரிட்ஜை கடந்து போனால் நிறைய கிராமங்கள் இருந்தாலும் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போகிற மக்கள் தொகை வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து இங்கே ட்ரெயின் ஓடுற அந்த எண்ணிக்கையுமே ரொம்ப கம்மி. ஸோ இதுக்கு இவ்வளோ பொருள் செலவில் இவ்வளோ பெரிய பிரிட்ஜு கட்டினதுக்கு காரணம் என்ன? இது யாரோட பெனிஃபிட்? மக்களுடைய பெனிஃபிட்டுக்கா, இல்லை வந்து அரசு இயந்திரங்களுடைய அந்த அதிகாரிகளோட பெனிஃபிட்டுக்காகவா? சரி, இந்த பிரிட்ஜை பற்றி மக்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாலுமே, ஒரு மாலை மலரில் ஒரு நியூஸ் பார்த்தோம். அது என்ன அப்படின்னாக்கா, மழை காலத்தில் இந்த பிரிட்ஜு ஃபுல்லாகவே வந்து தண்ணி வந்து நிறைஞ்சிடுறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதில் கனரக வாகனங்கள் இயக்குறதுக்குமே ரொம்ப கடினமாக இருக்குது. டிராக்டர், பெரிய ட்ரக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை இயக்குறதுக்குமே கடினமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. சரி, அந்த ரூட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து வேறு ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ அந்த இடத்துல வெயிட் பண்ணோம். ட்ரெயினுமே நம்மளை கிராஸ் ஆகி போச்சு. மனசாட்சியே இல்லாமல் இவ்வளோ பெரிய பொருள் செலவில் இப்படி ஒரு பிரிட்ஜு தேவையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதை விட மக்கள் நிறைந்த டவுன்களில் கூட இப்படி ஒரு பிரிட்ஜு இன்னும் கட்டப்படலை.